இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில் வாழ்கிற கடைசி வினாடி வரையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இன்றைக்குண்டான வேத தியானத்திற்கு எசேக்கியேல் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 முதல் 19 வரையில் நாம் வாசித்து பார்க்கும்போது நம்மள ஒரு காரியத்தை உணர முடிகிறது. குறிப்பாக 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நீதிமான் என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில நீதியாய் வாழ்ந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் அவனுடைய கிரிகள் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக தூய்மையாக இருந்தாலும் ஒரு நாளிலே தான் வாழ்ந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நம்பி ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பரிசுத்தத்தின் மீது அந்த நீதியின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம தான் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கோமே, நம்ம தான் கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி இருக்கோமே, நம்ம தான் எவ்வளவு பாவத்தை ஜெயிச்சிருக்கோமே, இந்த ஒரு பாவம் செய்யறதுனால என்ன நடந்துட போகுது என்று தான் பழைய வாழ்க்கையில வாழ்ந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நம்பி ஒரு பாவத்தை செய்யும் போது அவன் செய்த எல்லா பரிசுத்தமுள்ள காரியங்களும் அவன் வாழ்ந்த நீதியான காரியங்களும் நினைக்கப்படுவதில்லை, அவைகளும் மறக்கப்பட்டு போகும். அந்த நேரத்துல அவன் செய்த அந்த பாவம் மாத்திரம் நினைக்கப்படும். அந்த பாவத்து நிமித்தம் அவன் சாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நீதிமான்கள் தான், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால. ஆனா இன்னைக்கு நம்ம இயேசுவுக்காக அநேக பாடுகளை சகிக்கிறோம். இயேசுவுக்காக அநியாயம் செய்யாம அநேக நீதியான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்காக அநேக விஷயத்துல நம்ம பரிசுத்துல வைராக்கியம் பாராட்டுகிறோம், நல்லது. ஆனால் சில நேரங்களிலே, மறுபடியும் சொல்றேன், சில நேரங்களிலே நமக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாகும். என்ன எண்ணம் உருவாகும் அப்படின்னா, ஒரு பாவமான சூழ்நிலை வரும்போது நம்ம நினைப்போம், நம்ம தான் ஆண்டவருக்காக எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கோமே, இந்த ஒரு நிமிஷம் பாக்குறதுனால என்ன நடந்துற போகுது, நம்ம தான் கர்த்தருக்காக கிறிஸ்துக்காக எவ்வளவு பாடுகளை அவமானத்தை சகிச்சு இதுவரையிலும் ஓடி கொண்டிருக்கேன், இந்த ஒரு தொடுதல்னால என்ன நடந்துற போகுது, இந்த ஒரு செகண்ட் பாக்குறதுனால ஆண்டவர் அழிச்சிடவ போறாரு, இந்த ஒரு பேச்சு பேசுனால கர்த்தர் நம்ம தண்டிச்சிடவ போறாரு, அப்படி என்று அநேக நேரங்களிலே நமக்குள்ளாக ஒரு எண்ணங்கள் உருவாகி அநேக நேரங்களிலே நாம் வாழ்ந்த பழைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நினைத்து, நாம் செய்த அநேக நீதியான காரியங்களை நினைத்து, கிறிஸ்துவுக்காக பட்ட அவமானங்களின் பாடுகள் நினைத்து ஒரு பாவத்தை செய்வதற்கு நம்ம துணிகரமாக அந்த பாவத்துல நம்ம ஈடுபடும்படியான எண்ணங்களும் நமக்குள்ளாக உருவாகும். அநேக நேரங்களில பிசாசு கூட நம்மளை பார்த்து சொல்லும், நீ கர்த்தருக்காக எவ்வளவு பரிசுத்தமா வைராக்கியம் பாராட்டுகிற, அவருக்காக எவ்வளவு பாடியில சகிச்சிருக்கிற, இந்த ஒண்ணு செய்யறதுனால ஒன்னும் ஆயிர போறது கிடையாது, அதெல்லாம் கர்த்தர் பெரிய விஷயமா எடுத்துட மாட்டேன், ஏன்னா நீ எவ்வளவு பாடுகளை சகிச்சு வந்துட்டு இருக்க, இந்த ஒரு செகண்ட் பாக்குறதுனால ஒரு செகண்ட் பேசுனால அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு பிசாசு சொல்லும். இதற்கு எல்லாவற்றிலும் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா, நமக்குள்ளா எண்ணுகிற இந்த எண்ணங்களுக்கும் பிசாசு சத்தத்துக்கும் நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா நம்முடைய மைண்ட்ல ஒண்ணு இருக்கணும், இன்றைக்கு நான் கர்த்தருக்காக வாழ்கிற இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும் கர்த்தருக்காக நான் படுகிற பாடுகளும் வேதனைகளும் பிரயாசங்களும் பரலோகத்தை நான் வந்து அடையிற வரையிலும் உறுதியாய் பற்றி கொண்டு ஓடுவேன். இதுவரைக்கும் நடந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நீதியான கிரியை இது எல்லாவற்றையும் மறந்து நித்தியத்துல எனக்காக வச்சிருக்கிற அந்த வாசஸ்தலத்தை பிடித்துக்கொள்ள வரைக்கும் நான் ஓடுவேன்னு நம்ம எப்போ மைண்ட்ல செட் பண்றோமோ அப்போதான் நமக்குள்ளாக எழும்புகிற அந்த சத்தத்துக்கும் பிசாசு சத்தத்துக்கும் நம்ம ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டோம். இதைதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கால் லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இத இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் ஒரு சம்பவத்துல நம்ம பார்க்கலாம். யோவான் 20 அதிகாரம் 17 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவளை நோக்கி,
என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்காக மரியாள் பக்கத்துல வரும்போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் இது, என்னை தொடாதே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தை பூமியில் செய்வதற்காக எவ்வளவு பாடுகளை சகித்தார், எவ்வளவு வேதனைகளை சகித்தார், எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டு தேவனுடைய எல்லா கிரியைகளையும் செய்து முடித்து அநேக ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக திருப்பி சாத்தானுடைய எல்லா அதிகாரங்கள், துரைதனங்கள், அவனுடைய எல்லா விதமான வல்லமைகளை சிலுவையில அறைந்து போட்டு ஒரு பயங்கரமான வெற்றி சிறந்தார். தேவனுக்காக பயங்கரமாக அவர் ஜெயித்தார் அந்த பூமியில. எல்லாமே நான் ஜெயிச்சு முடிச்சிட்டேன், அவருக்காக நல்ல பாடுகள்லாம் பட்டுட்டேன், எவ்வளவு அவமானத்தை சகிச்சிட்டேன், இந்த ஸ்திரீ தொடர்றதுனால எனக்கு என்ன ஆயிர போகுது அப்படின்னு இயேசு நினைச்சிருந்தான்னா நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிருக்க முடியாது. ஆனா பரலோகத்துல போறதுக்கு முன்பாக எந்த ஸ்திரீயுடைய கையும் தன் மேல படக்கூடாது, அதை தான் தேவன் விரும்புறாருங்கிற விஷயத்துல அவர் ரொம்ப வைராக்கியமா இருந்ததுனால அவர் சொன்னாரு, ஸ்திரியை நீ என்னை தொடாத. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? இயேசுக்கு மிஞ்சியா நம்ம சாதிச்சிருப்போம் இந்த பூமியில? இயேசுக்கு மிஞ்சியா நம்ம பாடுகளை அனுபவிச்சிருப்போம்? இயேசுக்கு மிஞ்சிய பரிசுத்துல நம்ம வைராக்கியம் பாராட்டியிருப்போம்? இன்னைக்கு நம்ம இருதயத்துல ஒண்ணு இருக்கணும், பரலோகத்தை நான் சென்று அடையலும் வரையிலும் இன்னும் அதிகமாக நான் பரிசுத்துல வைராக்கியம் பாராட்டுவேன், இன்னும் அதிகமாக நீதியான காரியங்கள் செய்வேன், இன்னும் அதிகமாக பாவத்தை ஜெயிப்பேன், இன்னும் அதிகமாக நான் கர்த்தருக்குள்ள என்ன நான் சுத்திகரித்துக் கொள்வேன் என்கிற வைராக்கியத்தோட நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கிற வரையிலும், நித்தியத்துல எனக்கு உண்டான அந்த கிரேடத்தை நான் பெற்றுக்கொள்ள வரையிலும் பரிசுத்தத்துல மிகுந்த ஜாக்கிரதையோடு ஓடுவேங்கிற சிந்தை நமக்கு இருக்குமாயின் நிச்சயமாகவே நம்முடைய முடிவு மிகுந்த ஜெயமாக இருக்கும். நம் வாழ்க்கையில அவருக்காக நம்ம காட்டின பரிசுத்தத்துல வைராக்கியம், அவருக்காகப்பட்ட பாடுகள், இவை எல்லாவற்றுக்கும் உண்டான பலனை நிச்சயமாக நித்திய ராஜ்யத்துல, நித்திய வீட்டுல நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே நாம் இந்த பூமியில இருக்கிற கடைசி வினாடி வரையிலும் அவருடைய பரிசுத்தத்தினால் நம்மை பாதுகாப்பாராக. God bless you. நேற்று வரையிலும் நான் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகளும் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையும் என்னை பரலோகத்திற்குள் கொண்டு போக வேண்டுமானால் இந்த வினாடி நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும்.